தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். விருகம்பாக்கம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் பதில் சொல்லும் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.